கேரளாவில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் இன்னுமே குடம்புளி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருந்தேங்க. என் ஃப்ரெண்டும் கேரளாவில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லி நான் கொஞ்சமாக குடம்புளி மட்டும் டெஸ்டிங்க்காக ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கியிருந்தேன். இந்த புளியை கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு தான் புளிப்பு இருக்குங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்ற புளியோட அளவுக்கு புளிப்பு இல்லை. இதை அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது மேலே புகை வரும் இல்லைங்களா, அந்த புகை வர இடத்துல ஒரு மாலையாக கட்டி விட்டாங்கன்னா அது தயாராகிருமாம்மா நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறக்கு. அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். மீன் குழம்புக்கு மசாலா எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த குடம்புளியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுனா, சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோன்னா அந்த குடம்புளியை அப்படியே சுடுதண்ணியோடய நம்ம யூஸ் பண்ணுற குழம்புக்குள்ள போட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. குழம்புக்கும் பொரிக்கிறதுக்கும் தனித்தனியாக மீன் எடுத்து வச்சுட்டேங்க. இந்த குழம்புக்கு இருக்கிற மீனில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நான் நல்லா கலந்து வச்சுட்டேன். பொரிக்கிற மீனில் நல்லா மசாலா தடவி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். ஒரு சைடு அடுப்பில் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருந்துச்சுங்க. இன்னொரு சைடில் கொஞ்சமாக தீ வந்துருந்துச்சிங்களா, தோசைக்கல் வச்சு கல்மீன் போடலான்னு ட்ரை பண்ணேன். அந்தளவுக்கு எனக்கு வெந்த மாதிரி தெரியல, ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் எப்பவும் போல் நார்மலாக பொரித்து எடுத்துட்டேங்க. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் குடம்புளி யூஸ் பண்ணுறேங்க. கரெக்டாக தப்பான்னு தெரில. உங்கள் யாராவதுக்கு குடம்புளி எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.